ஏன்னா நான் வந்து உட்காந்து 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம், இல்லை எந்திரிச்சு போய் ஈவினிங் வந்திருக்கலாம், அதே ஊர் தான். சரின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அந்த ப்ளவுஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்தது என்றைக்கோ ஒரு நாள். அவங்களுக்கும் காது கேட்காது, அவங்க பெல்லும் அடிக்கலை, குரலும் கொடுக்கல. ஆனால் என்ன தெரியுமா நடக்கும், ஒரு ஒன் டைம் தானே அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு 4 பேர்கிட்ட இல்லை 2-3 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் போனேன் ஒரு நாள் ஜாக்கெட் வாங்க, இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருந்துச்சு, நான் போனது கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது எனக்கு அப்புறமா பெரிய டென்ஷனாக இருக்கும். வில்லேஜில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா பகலில் தூங்கக்கூடாது. கஸ்டமர் வந்தாலும் நீங்கள் வாங்கவே விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி, அவங்க வர டைமுக்கு நீ வீடு எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்பாங்க. நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் வந்து பாப்பா கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறீங்களா, பாப்பாவை தூங்க வச்சுட்டு கீழே தூங்க வச்சுட்டு மேலே போறியா, இல்லை தூக்கினே போயிடுவியா, நிறைய டீட்டெயில் கேட்பாங்க. உங்களை மீறியே நீங்கள் நிறைய டீட்டெயில் கொடுத்து தான் ஆகணும். அதையும் மீறி நம்ம வந்து ஒரு 4 பேர்கிட்ட மதியத்தில் பட்டு தூங்கிறா போல், நம்ம போகிறது கூட தெரியல அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் வந்து சொல்லி விட்டுருவாங்க. இந்த பாட்டி இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நான் பயந்து போயிட்டேன். ரொம்பவே பயமாகவே இருந்துச்சு. 2-3 டைம் நான் பேக் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ண எனக்கு தோணலை. ஏன்னா